வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் முருகன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டரி தினசரி குழுக்கள் டெய்லி குழுக்களில் என்னென்ன அதிரடியான மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நீங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராடக்ட்டையும் உபப்படுத்தோ இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேரளா லாட்டரி 7 நாட்களுக்கு 7 விதமான பேரில் அக்ஷயா, காருண்யா ப்ளஸ் 50-50 இது மாதிரி 7 பேரில் வந்துட்டுருக்கு 7 நாட்களுக்கும். அதில் பார்த்திங்கன்னா இதுவரையில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்கு மொத்தம் 12 சீரியலில் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அது வந்து 15 சீரியலில் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. 15 சீரியல்னால் 3 இப்போ 12 சீரியல்லேருந்து 15 3 டிக்கெட் மட்டும் அதிகப்படுத்தி 3 சீரியல் அதிகப்படுத்தி கொண்டு வரலான்ட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செட்டை எடுக்கும்போது ஒரு 100 ரூபா அதிகமாக வருது. சிங்கிள் எடுக்கும்போது அதே 40 ரூபா தான். நீங்கள் செட்டை எடுக்கும்போது 15 டிக்கெட்டு பெருக்கள் 40 ரூபான்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபா வருது. செட்டை எடுக்கும்போது உங்களுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 550 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பரிசு வின் பண்ணாலும் பார்த்திங்கன்னா இதுவரையில் பார்த்திங்கன்னா 100 ரூபா பரிசு வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட்டுக்கு 1200 ரூபா கொடுக்குறாங்க. அதே இப்போது நீ வரப்போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செட்டுக்கு எடுத்து ஒரு நம்பர் வின் பண்ணிங்க, 100 ரூபா நம்பர் வின் பண்ணிங்க அப்படின்னா 1500 ரூபா. அதே மாதிரி 5000 ரூபா ப்ரைஸ் வின் பண்ணிங்க அப்படின்னா இதுவரையில் ஒரு செட்டுக்கு 60000 கொடுத்துட்ருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 15 செட்டாக வரும்போது ஒரு செட்டுக்கு 15 சீரியலாக வரும்போது 5000 ரூபா ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா 75000 ரூபா வரையில் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி புதன்கிழமை 50-50 1 கோடி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 1 கோடியை வந்து மற்ற எல்லா நாளுகளுக்கும் அந்த 1 கோடியை முதல் பரிசாக வைக்கலாமா, இல்லை அந்த புதன்கிழமை இருக்கிற 1 கோடி எடுத்துகிட்டு மற்ற எல்லா நாளுமே 75, 6, 80 லட்சமாக வைக்கலாமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறது அதிலேயே தெரிஞ்சிரு. அது வந்தால் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோ லாட்டரி டிக்கெட்டை வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுபோக லாட்ரி டிக்கெட் டெய்லி வரதோட நேம் மாறாதா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா நாளும் மாறுறதா இருந்துச்சுன்னா, எல்லா நாளும் 1 கோடி கொண்டு வரதா இருந்துச்சுன்னா லாட்ரி டிக்கெட் நேம் மாறுறதுக்கு செஞ்சுருக்கு. இல்லை புதன்கிழமை மட்டும் 1 கோடி எடுத்துகிட்டு 75, 6, 80 லட்சம் பண்ணலாம் அப்படின்னா புதன்கிழமை டிக்கெட்டோட லாட்ரி நேம் மட்டும் மாறுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ இப்படி வைக்கும்போது முதல் பரிசு 1 கோடியாக இருக்கும் பட்சத்தில் 3ஆம் பரிசு 1 லட்சத்தை வந்து எடுத்துருவாங்க. அப்படி முதல் பரிசு 75, 70 அல்லது 80 லட்சமாக இருக்கும் பட்சத்தில் 3ஆம் பரிசு எல்லா நாட்களுக்கும் 1 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபோக மற்ற 5000 ரூபா ப்ரைஸு, 2000 ரூபா ப்ரைஸு, 1000 ரூபா ப்ரைஸு, 500 ரூபா ப்ரைஸு, 100 ரூபா ப்ரைஸு இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து அதிகம் பண்ணலாம் அப்படின்ட்டும் இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் அப்படின்னா இப்போ எத்தனை நம்பருக்கு, இப்போ 100 ரூபா பரிசு வந்து மொத்தம் 126 நம்பர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஏன்னா சீரியல் அதிகமாகிறதுனால அதிகப்படுத்தலாம், அதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அதே சீரியலை வச்சு வரலாம், இல்லை குறைக்கலாம். அது வந்து உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டு அஃபிஷியலாக வெளியிடும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். இது ஒரு மாற்றம் கொண்டு வரலான்ட்டு இருக்காங்க. அடுத்தது 2ஆம் பரிசு இரண்டாம் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பரிசும் பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் தான் இதுவரை கொடுத்துட்ருக்காங்க. அது 5 லட்சம் 10 லட்சமாக மாறுறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் இருக்குது. இல்லை 10 லட்சத்தில் இருக்குது 5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. 3ஆம் பரிசு 1 லட்சம் எல்லா நாட்களுக்கும் வரக்கும் சான்ஸ் இருக்குது. 4ஆம் பரிசு எப்போ போல் 5000 ரூபா பரிசு தான். அடுத்தது 2000 ரூபா பரிசு, அது ஒவ்வொரு நாட்களுக்கு இருக்குது, ஒவ்வொரு நாட்களுக்கு இருக்காது. அதுவும் என்ன மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய போகுது. இப்போ அதே மாதிரி முதல் 2 பரிசு 3 பரிசுகளுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. நம்ம ஏஜென்ட் கமிஷனும் பிடிக்கிறாங்க. 60000 ரூபா ப்ரைஸ் வரையில் நான் இதுவரை சொல்லியிருந்த பழைய வீடியோலேயே 60000 ரூபா ப்ரைஸ் வரையில் நீங்கள் ஏஜென்ட் கமிஷன் கொடுக்காமையே நீங்கள் டிக்கெட்டாக எடுக்கிறதும் பண்ணலாம். இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் ஏஜென்ட் கமிஷன் இல்லாமல் நீங்கள் முழு தொகையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 75000 ரூபா வரையில், அதாவது 15 சீரியலுக்கு அப்படிங்கிறப்போ 75000 ரூபா ப்ரைஸ் வரையில் நீங்கள் கமிஷன் இல்லாமையே வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் 2-3 மாதத்தில் வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாதத்தில் வரக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அது வரையில் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.